வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பயிற்சி புத்தகத்தில் 6வது பாடம் திருக்குறள் கதைகள். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொருத்துவேன் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைவான மனிதராக இருப்பதற்கு தேவையானது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பொறுமை அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. அதுக்கு நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம். அடுத்தது உண்மையான பொருளை காண்பது, அறிவு, தன்னைத்தானே காக்க எது வராமல் காக்க வேண்டும், கோபம். இந்த மாதிரி பொருத்தமானதை கோடு போட்டு இணைக்கணும். அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. பொறையுடைமை, மெய்ப்பொருள், நீங்காமை, நிறையுடைமை, வேண்டுமானால், உடையவராக, திருக்குறள், திருவள்ளுவர். இதே போல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களை சொல்லி குழந்தைகளை இந்த இடத்துல எழுத வைங்க. அடுத்த பக்கத்தில் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை எடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த 3 குறள்களையும் பொருத்தமான இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க. இந்த உடை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்ட்டு கோபத்தோட அந்த சிறுமி தன்னுடைய உடையை தூக்கி எறியும் போது கையில் அடிபட்டு போகுது. கோபத்தில் தூக்கி எறியும் போது உன் கையில் அடிபட்டு விட்டதே அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. இந்த இடத்துல பொருத்தமான குறள் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இதை இங்கே எழுதிக்கலாம். அடுத்த படம் பாருங்கள். ஐயோ, நான் உள்ளே அல்லவா இருக்கிறேன், அனைவரும் வெளியே வந்து விட்டீர்களா, பூட்டலாமா? ஆமாம் ஐயா. இந்த இடத்துல எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளை இங்கே எழுதிக்கலாம். அடுத்த படம் பாருங்கள். ஐயா, நீங்கள் கடினப்பட்டு உருவாக்கிய மின்விளக்கை கைத்தவறி உடைத்து விட்டேனே, கவலைப்படாதே, மற்றொரு விளக்கை தயார் செய்கிறேன், இந்த மின்விளக்கையும் நீயே எடுத்து வா. இந்த இடத்துல நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த குறளை இங்கே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் காட்சி உணர்த்துவது என்ன எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சிறுவன் வீடு கட்டிகிட்டு இருக்கிறான். இந்த வீடு செய்ய இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே. அந்த நேரம் அவனுடைய நண்பன் அங்கே வரான். கவின், என்ன செய்கிறாய்? வா நவீன், நான் கலை திருவிழா போட்டிக்காக தயாராகிறேன். ஐ, அழகான வீடு, எடுத்து பார்க்கவா அப்படின்ட்டு அந்த வீட்டை அந்த பையன் தூக்குறான். அப்போ அது உடைந்து போகுது. அடடா, உடைந்து விட்டதே. அடுத்து கீழே பாருங்கள். என்னை மன்னித்து விடு, வருத்தப்படாதே, உன் மீது ஒன்றும் தவறில்லை, ஒட்டிய பசை காயாததால் உடைந்து விட்டது, மீண்டும் செய்து கொள்ளலாம். நீதான் எவ்வளவு பொறுமையானவன், இப்பொழுது அதைவிட சிறப்பான வீடு தயாராகிவிட்டது. இப்போ கீழே இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த கட்டத்துக்குள்ளே மேலே இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இந்த காட்சி பொறுமை என்ற நற்பண்பை உணர்த்துகிறது. கவின் தான் கட்டிய வீட்டை நவீன் உடைத்த போதும் மிகுந்த பொறுமையுடன் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் கவின் மிகுந்த பொறுமையுடன் உடைந்த வீட்டிற்கு பதிலாக அதைவிட சிறப்பான ஒரு வீட்டை கட்டி முடித்தான். பொறுமை உடையோர் பெருமை அடைவார். அடுத்த பக்கம் பாருங்கள். படங்களை பார்ப்பேன், கருத்திற்கு ஏற்ப கதை எழுதுவேன், பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். இந்த படங்களை பாருங்கள். ஒவ்வொரு படத்தையும் பாருங்கள். எங்கெல்லாம் நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். இது சம்மந்தமாக நம்ம எழுதியிருக்கிறோம். சிறுவர்கள் பொறுமையாக படியிலிருந்து இறங்கினர். சிறுவர்கள் மிகுந்த கவனத்துடன் சாலையை கடந்து சென்றனர். சிறுமி சாலை விதிகளை பின்பற்றி பொறுமையாக சாலையில் நடைபாதைகளுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் நடந்து சென்றாள். வகுப்பில் ஆசிரியர் கேள்வி கேட்கும் பொழுது மாணவர்கள் கைகளை உயர்த்தி ஆசிரியர் பதில் கூற அனுமதிக்கும் வரை பொறுமையாக இருந்தனர். நம் வாழ்வில் பொறுமையும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி பெறுவது உறுதி. அடுத்த பக்கத்தில் விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்ட்டு
ஒரு கட்டம் கொடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. இந்த வார்த்தைகளை உங்கள் குழந்தைகளை திரும்ப திரும்ப படிக்க வைங்க. 4 முறை படிக்க வைங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்ட்டு 4 கடிகாரம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கிறாங்க அப்படிங்கிற நேரத்தை குறிக்கணும். 4 முறை படிக்க வைத்து இந்த இடத்துல நேரத்தை குறிங்க. அடுத்து தொடருக்குள் தொடர்களை உருவாக்கி எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எழுதி காட்டியிருக்காங்க. நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட பொலிவை எல்லாம் இழக்கும். வாடிய பூக்கள் பொலிவை எல்லாம் இழக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். இதை நம்ம திருத்தி கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். அடுத்தது பாருங்க, எப்பொருளை யார் ஒருவர் யாரிடமிருந்து கேட்டாலும் கூறியவர் எத்தகையவர் என்று பாராமல் அதன் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இந்த வாக்கியத்தை நம்ம கீழே கட்டத்துக்குள்ளே திருத்தி எழுதியிருக்கிறோம் பாருங்க. எப்பொருளை ஒருவர் யாரிடமிருந்து கேட்டாலும் அதன் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். அடுத்து பாருங்க, நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி பின்பற்ற வேண்டும். இது திருத்தி நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. நிறை உடையவராக இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி பின்பற்ற வேண்டும். அடுத்த பகுதியில் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்ட்டு கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அவங்களையே புத்தகத்தில் தேட வைங்க. அவங்க கண்டுபிடித்து சொன்ன பிறகு சரியாக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இதை பார்த்து கூட நீங்கள் அதுக்கு பிறகு எழுத வைக்கலாம். எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்தது எப்பண்பு? எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்தது பொறுமை என்கிற பண்பு. இரண்டாவது கேள்வி பாருங்க, மெய்ப்பொருள் காண்போம் கதையில் உள்ள இணை சொல்லை எழுதுக. மெய்ப்பொருள் காண்போம் கதையில் உள்ள இணைச்சொல் குண்டும் குழியுமாக. மூன்றாவது கேள்வி பாருங்க, ஆயுத எழுத்து உள்ள தொடரை கண்டறிந்து எழுதுக. அஃது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? அடுத்த கேள்வி, உயிர் எழுத்தில் தொடங்கும் திருக்குறளை கண்டறிந்து எழுதுக. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெயரா செயலா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் படத்திற்குரிய சொல்லை டிக் செய்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருத்தமான வார்த்தைக்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தில் நம்ம டிக் பண்ணணும். இதை உங்கள் குழந்தைகளை பார்த்து கண்டுபிடிக்க வைங்க. கரை, சட்டையில் கரை இருக்குது. இதுக்கு பொருத்தமானதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பக்கத்தில் பள்ளி, வெள்ளம், நீளம் பொருத்தமான வார்த்தைக்கு டிக் பண்ணி காட்டியிருக்கிறோம். உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அவங்கள டிக் பண்ண சொல்லி நீங்களே செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கான்ட்டு. அடுத்தது சரியான சொல்லை எழுதி முன்னுவிற்கு உதவுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் தேன் எடுக்க செல்ல வேண்டும். நான் போக வேண்டிய இடம் மலை. 2 மலை கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பொருத்தமானது படத்தை பார்த்துட்டு நம்ம டிக் பண்ணணும். அதை எடுத்து நம்ம அந்த கோட்டில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகளை செய்ய வைங்க. மரப்பலகையை இணைத்து வீடு செய்ய வேண்டும். எனக்கு வேண்டுவது ஆணி. நான் நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும். அதற்கு நான் உழவு செய்ய வேண்டும். நான் தண்ணீர் எடுத்து வர வேண்டும். நான் செல்ல வேண்டிய இடம் ஏரி. அடுத்த பக்கத்தில் உரிய சொற்களை தொடரில் நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்து பொருத்தமான அந்த வார்த்தையை எடுத்து அந்த கோட்டில் எழுதி காட்டணும். நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகளை செய்ய வைங்க. ஃபஸ்ட்டு, தாவரங்களில் இருந்து கிடைப்பது காய், கறி. விறகு எரிந்தால் கிடைப்பது கறி. உடலின் ஓர் உறுப்பு தலை. ஆடு தின்பது தலை. காதால் கேட்பது ஒளி. கண்ணால் பார்ப்பது ஒளி. பொருளின் பாதி அறை. வீட்டில் இருப்பது அறை. மீன் பிடிக்க உதவுவது வலை. எலியின் இருப்பிடம் வலை. அடுத்த பக்கத்தில் கதையை படிப்பேன், உரிய சொற்களால் நிரப்புவேன் அப்படின்ட்டு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்குள்ளே மலை, மலை, ஆணி, ஆணி, வெள்ளம், காலை, காளை, வெள்ளம், இதே போல் வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை இந்த கோடு போட்ட இடத்துல நம்ம பொருத்தமாக எழுதி காட்டியிருக்கிறோம். உங்கள் குழந்தைகளை படித்து சரியான இடத்துல அவங்களே எழுத வைங்க. அவங்க எழுதுறதுல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை காட்டுங்க.
அடுத்த பக்கத்தில் படக்கதையை படிப்பேன் அப்படின்ட்டு ஒரு படக்கதை கொடுத்துருக்காங்க. இந்த படக்கதையை உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. இந்த மாதிரி கதைகள் சிறுவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய கதைகள். அவங்க ஈஸியாக படிப்பாங்க. வாசித்தல் பயிற்சி அவங்களுக்கு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தில் படிப்பேன் மின்னுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளை படித்து பார்க்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை. கீழே பாருங்கள் 2 பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், காதால் கேட்கக்கூடியவை, குளக்கரையில் காணப்படுபவை. எதுக்கு பொருத்தமான வார்த்தைகளை மேலிருந்து கண்டுபிடித்து கீழே எழுதி காட்டணும். நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். உங்கள் குழந்தைகளை தானாக செய்ய வைங்க. அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்ட்டு வருது. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள். கொள்ளை, கொள்ளை, சோள கொள்ளை, தொலைவில் சோள கொள்ளை, வெகு தொலைவில் சோள கொள்ளை. இதே போல் சேர்த்து படிக்க சொல்லுங்கள். சேர்த்து படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக பாடப்புத்தகத்தை வாசிக்க பயிற்சி கிடைச்சிரும். அதுக்காக தான் இந்த பகுதியை வச்சுருக்காங்க. அடுத்த பக்கம் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன். ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி தான் இதுவும் படிக்கணும். அதே போல் இதை படித்து காட்டுங்க. குழந்தைகளை தானாக இதை படிக்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க. படிப்பேன் சிறகடிப்பேன், பறந்து போன பசி. சின்ன ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள். கீழே 2 கேள்விகள் இருக்குது பாருங்கள். பறந்து போனது எது? பசி. தோட்டம் யாருடையது? கோபி. பொருத்தமான அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி 3 விடைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியானதை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகளை செய்ய வைங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், ஐ செய்யலாமே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அம்மு பயணம் செய்த வாகனங்களின் பெயர்களை எழுதுவோமா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்த பிறகு கீழே எந்தெந்த வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதி காட்டியிருக்கிறோம். தொடர் வண்டி, விமானம், மகிழுந்து, மிதிவண்டி, பேருந்து. இதே போல் குழந்தைகள்கிட்ட கேட்டு அவங்க வாயால் சொன்ன பிறகு அந்த வாகனத்தின் பெயரை இந்த கோடுகளில் எழுத வைங்க. அம்மு வரைந்த வாகனத்திற்கு பாடல் எழுதலாமா? கீழே பாருங்கள், நம்மளை ஒரு பாட்டு ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. மகிழுந்து மகிழுந்து நான் வரைந்த மகிழுந்து அப்படின்ட்டு ஒரு மகிழுந்து படம் ஒன்று அந்த பாப்பா வரைஞ்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒரு பாடலை நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். சிவப்பு நிற மகிழுந்து, சீறி பாயும் மகிழுந்து, விரைவாய் செல்லும் மகிழுந்து, நான் வரைந்த மகிழுந்து. இதே போல் சின்ன சின்ன எளிய வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பாடலை நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகள் சிந்தித்து தாங்களாகவே எழுதுறதுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் நீ பயணம் செய்ய விரும்பும் வாகனம் எது, ஏன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை பக்கத்தில் ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே உங்கள் குழந்தைகள் அவர்களாகவே சிந்தித்து அவங்க எந்த வாகனத்தில் செல்லணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்களோ அந்த வாகனத்தை பற்றி இங்கே எழுத சொல்லுங்கள். நான் ஒரு மாதிரிக்காக இங்கே எழுதி காட்டியிருக்கிறேன். நான் பயணம் செய்ய விரும்பும் வாகனம் தொடர்வண்டி. எனக்கு தொடர்வண்டியில் பயணம் செய்ய மிகவும் பிடிக்கும். தொடர்வண்டி பெரியதும் வலிமையானதும் ஆகும். ஜன்னல் வழியாக மரங்கள், நதிகள், வீடுகள் போன்றவற்றை காணலாம். பயணத்தின் போது சிற்றுண்டி சாப்பிட்டு மகிழலாம். அதனால் எனக்கு தொடர்வண்டி பயணம் மிகவும் பிடிக்கும். அடுத்து கீழே பாருங்கள், உங்களுக்கு பிடித்த வாகனத்திற்கு கடிதம் ஒன்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கற்பனை செய்து எழுதக்கூடிய ஒரு கடிதத்தை ஒரு மாதிரிக்காக நான் எழுதி காட்டியிருக்கிறேன். இந்த பகுதியை மாடலாக வச்சு உங்கள் குழந்தைகளை அவர்களாகவே சிந்தித்து எழுத கற்றுக் கொடுங்க. அன்புள்ள மகிழுந்தே, நீ எனக்கு மிகவும் பிடித்த வாகனம். நான் உன்னுடன் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். நீ வேகமாகவும் பாதுகாப்பாகவும் என்னை அழைத்து செல்கிறாய். சில நேரங்களில் பூங்காவிற்கும் நண்பர்கள் வீட்டிற்கும் என்னை அழைத்து செல்கிறாய். நீ சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறாய். உன்னுடன் பயணம் செய்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. நன்றி என் செல்ல மகிழுந்தே. அன்புடன் ரமேஷ். இந்த இடத்துல உங்கள் குழந்தைகளோட பேரை இங்கே எழுதிக்கலாம்.